4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை கூறும் நூல் எது? ஏலாதி. திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார்? நம்பியாண்டார் நம்பி. விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார்? எஸ். ராமகிருஷ்ணன். கழுமலம் போர் பற்றி குறிப்பிடும் நூல் எது? களவழி 40. தடவரை என்பதற்கு இலக்கண குறிப்பு தருக. உரிச்சொல் தொடர். பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று பட்டிமண்டபத்தை பற்றி கூறும் நூல் எது? மணிமேகலை. கண்ணு எனும் சொல்லை கொண்ட மொழிகள் யாவை? மலையாளம், கன்னடம். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனல் ஆகும் என கூறும் நூல் எது? பிங்கள நிகண்டு. கென் எனும் சொல் இடம்பெற்ற மொழி எது? பர்ஜி. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. அன்பு காட்டி அறவழியில் வாழ வேண்டும் என கூறும் நூல் எது? இயேசுகாவியம். 99 வகையான பூக்களை பற்றி கூறும் நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. நெய்தல் கலியில் 33 பாடல்களை பாடியவர் யார்? நல்லாந்துவனார். செம்புலப்பெயல் நீர் போல என்ற அடி இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை. குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? ஆண்டாள். ஆண்டாள் திருப்பாவையில் குள்ள குளிர குடைந்து நீராடி என்ற பாடலை எழுதியிருப்பார். காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் எது? காசி காண்டம். குலசேகர ஆழ்வார் இயற்றிய பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் உள்ளன? 105 பாசுரங்கள் உள்ளன. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். தொல்காப்பிய நெறி நின்றவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கம்பர். கம்பர் இயற்றிய நூல் கம்பராமாயணம். பொது தமிழில் இது போன்ற முக்கிய வினாவிடைகளை அறிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.